ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. எனக்கும் இப்பதான் விஷயம் தெரியும். எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா அதனால இங்க ஒரு பிரச்சனை மேடம். அங்க என்ன பிரச்சனை புரியல எனக்கு. அன்பரசிய அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க போலீஸ் வந்திருக்காங்க. நீங்க தான் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். இந்த கேஸ்ல அன்பரசியை கொஞ்சம் விட்டுற சொல்லுங்க ப்ளீஸ் மேடம். அன்பரசி தான் இதை செஞ்சிருக்காளா? சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த விஷயத்துல அவளை சும்மா விட போறதில்ல சார். எல்லாத்தையும் பண்ணிட்டு. அன்பரசியா? அவ எப்படி? அன்பரசி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. அவ பண்ணலன்னு சொல்றா. நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன் மேடம். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இதை யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சார், உங்க மேலையும் மேடம் மேலையும் நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா நான் அவளை விட மாட்டேன் சார். அவ ஏன் மேல இருக்கிற கோபத்தை சுபா மேல இறக்கி இருக்கா. மேடம் மேடம் இல்ல மேடம், நான் தான் சொல்றேன்ல, அந்த தப்ப பண்ணது யாரா இருந்தாலுமே தண்டனை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு மேடம். சார், நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. மேடம். சந்திரா, போன கொடு, நான் பேசுறேன். என்னங்கம்மா? பத்மா, நான் ஜானகி பேசுறேன். சுபாவும் எங்க வீட்டு பொண்ணுதாம்மா. நடந்த தப்ப யார் பண்ணாலும் நாங்க சும்மா விட மாட்டோம். அன்பரசி பண்ணலன்னு சொல்றாம்மா. மேடம் ப்ளீஸ், நான் எதுவுமே பேசுற நிலைமையில இல்ல. ப்ளீஸ். அம்மா, அன்பரசி ஏமா அப்படி பண்ண போறா? விஸ்வா, நீ இதுல தலையிடாத. கண்டிப்பா அவளுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விட போறது இல்ல, புரியுதா? பத்மா, அன்பரசி எதிர்க்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா. உங்களுக்கு அன்பரசிய பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அன்பரசி எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கும் தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம். நீங்க ஒரு வார்த்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னா அவரு அன்பரசியை விட்டுட்டு போயிடுவாரு. முடியாது மேடம். இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. தயவு செஞ்சு இது சம்பந்தமா என்கிட்ட இன்னொரு தடவை பேசாதீங்க ப்ளீஸ். இல்ல பத்மா, எனக்காக ஒரு வார்த்தை பேசும்மா. இவ்ளோ நான் பேசின பிறகு இதையும் மீறி போன் நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அவளை இப்பவே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கன்னு சொல்லிடுவேன். நான் போனை வச்சிடறேன். அண்ணே, இப்ப அந்த மெயின் ரோடு வரைக்கும் போயிடுங்க. அங்கிருந்து நான் அப்படியே ரூட் சொல்றேன். கடவுளே, இந்த நகைங்கெல்லாம் திரும்பி வரணும். இத பாரு சிவகாமி, நான் தான் கூட இருக்கேன்ல. அந்த நாய் காசுப்பட்டு நம்ம கிட்ட அடி வாங்கி சாக போகுது. நீ வேணா பாரு, அதுதான் நடக்க போகுது. சந்திரா. அம்மா. என்ன சந்திரா, பத்மா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதானே, ஆன்ட்டியா கொக்கா? இவ ஜெயிலுக்கு போறதுதான். இந்த விஷயத்துல இருந்து இவ தப்பிக்கவே முடியாது. சார், இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க.
அந்த பொண்ணோட அம்மா ஒத்து வர மாட்டாங்கறாங்க. அவங்க கிட்ட நாங்க என்ன சார் பதில் சொல்றது? சார், நான் அவங்களோடவே போறேன் சார். இல்லம்மா, அதை பார்க்கிற தைரியம் எனக்கும் அம்மாவுக்கும் இல்லம்மா. நீ வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது நான் செத்ததுக்கு சமம். யாருமா? நான் சொன்ன டைம் முடிய போகுது. நீங்க இன்னும் வரவே இல்லையே. ஹலோ சார், சார் பக்கத்துல வந்துட்டோம் சார், இதோ வந்துருவோம். போலீஸ் யாராவது இதுல இன்வால்வ் ஆனா உங்களுக்கு தான் கஷ்டம். ஐயோ இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. நாங்க 2 பேர் மட்டும்தான் வரோம். எதுல வரீங்க? ஆட்டோல வரோம் சார். சீக்கிரம் வாங்க. என்னம்மா? போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வராதன்னு மிரட்டுறோம். போப்பா, அப்படியே போப்பா. இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? அங்கிள், அவளை அழ வேண்டான்னு சொல்லுங்க. விஸ்வா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. உங்க அம்மா வேற ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அவங்க பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். அம்மா பேசுனதை கேட்டுட்டு தான் நான் அவசரமா இங்க வந்தேன். சார், ஒரு நிமிஷம். இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி தான். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ ரொம்ப தைரியமான பொண்ணு சார். நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். என் தங்கச்சி பேசுவா சார். என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்துல அவளை நான் விட போறதே இல்ல. பாத்துக்கலாம். அண்ணி, ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. என்னடா? அண்ணி, இப்ப அன்பரசியை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போயிடும். அது நடந்துடக்கூடாது. அதனால இதை தடுக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்டா? நான் போய் முதல்ல அன்பரசியை பார்க்குறேன். அதோட போயிட்டு நான் அங்கிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க சுபா கிட்ட எடுத்து சொல்லி அவளை பேச வைங்க. அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து முதல்ல அன்பரசியை காப்பாற்ற முடியும். கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த அன்பரசி செஞ்சிருக்க மாட்டான். இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி நடந்திருக்கு. அத
அப்புறமா கண்டுபிடிப்போம். முதல்ல அன்பரசியை காப்பாத்தணும். சரி விஸ்வா, நீ முதல்ல கிளம்பு. அப்பா ஒரு பக்கம், விஸ்வா ஒரு பக்கம். 2 பேரும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. விஸ்வா, ஆ இரு விஸ்வா. சுபா, சுபா கதவை தர. சுபா சொன்னா புரிஞ்சுக்கோ. சுபா கதவை தர. சுபா, சுபா நீ படிச்ச பொண்ணு. பிரச்சனை என்னன்னு உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை சுபா. நீ தனியா கதவை சாத்திட்டு அடைஞ்சிருக்கிறதால எந்த பிரச்சனையும் தீர போறதில்ல. நாம உடையறதுக்கு முன்னாடி பிரச்சனைய உடைச்சு அதுக்கான தீர்வை காண்றதுதான் சரியா இருக்கும் சுபா. இந்த பிரச்சனையில நம்ம அன்பரசி வேற மாட்டிட்டு இருக்கா. நீ பேசினாதான் சுபா நம்ம அன்பை காப்பாத்த முடியும். சுபா, பூனை கண்ணை முடிச்சுனா உலகமே இரண்டு போயிடுமா? அந்த மாதிரிதான் இப்ப நீ கதவு திறக்காம இருக்கிறதோ. நீ இப்ப என்ன மனநிலைமையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சுபா. ஆனா உன்னை இந்த மாதிரி வீடியோ எடுத்தது கண்டிப்பா நம்ம அன்பரசியா இருக்காது. இதுக்கு பின்னாடி ஏதோ சதை நடந்திருக்கு. இப்ப நீ பாதிக்கப்பட்டிருக்க மாதிரிதான் அங்க நம்ம அன்பரசியும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. நீ பேசாம இருந்தா அவ இன்னும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பா சுபா. சுபா ப்ளீஸ் சுபா, கதவை தர சுபா. சார், நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் சார். நானும் பார்த்துட்டேன். ஆ, உங்களுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன் பாருங்க. சார் உங்களை நானும் பார்த்துட்டேன் சார். ஆ சரி சரி, அங்கேயே நில்லுங்க. ஆ ஆட்டோல இருந்து நீங்க 2 பேரும் இறங்குங்க. ஆ சரி சார், இறங்க சொல்றாண்டி. இறங்க. கொண்டு வந்த பேக் அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே வந்த ஆட்டோலே திரும்ப போயிடுங்க. என்ன சார் சொல்றீங்க? 2 பேரையும் அப்படியே போங்கன்னு சொன்னேன். சார், அந்த வீடியோ மொத்த விஷயத்தை நான் மறுபடியும் போன்ல பேசுறேன். மறுபடியுமா? நான் உங்களை கிளம்புங்கன்னு சொன்னேன். முதல்ல கிளம்புங்க. ஹலோ, இதை இங்க வச்சுட்டு போ சொல்றான். எப்படிமா இங்க வைக்கிறது? வைடி, போ அங்க வை, முன்னாடி வை. இங்க அவன் முகத்தை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். பரதேசி ரொம்ப உஷாரா இங்கேயே பேக் வச்சுட்டு போக சொல்றான். வா சிவகாமி, போலாம் வா. நகையெல்லாம் போச்சு. இனிமே எங்க இருந்து இது திரும்ப கிடைக்க போகுது? சிவகாமி, எதுவும் போகாது, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீ வா. வான்னு சொல்றல, நீ வா. வா சிவகாமி. படுபாவி. வா.
மேல நான் ஒன்றும் செய்ய முடியாது சார். ப்ளீஸ். நீங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸை வேற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க சார். இதை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சார். சாருக்கு ஃபோன் பண்ணி நீங்களே இந்த பொண்ணை அனுப்பி வச்சா நல்லது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல சார். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அண்ணி என்ன ஆச்சு அண்ணி? சுபா, சுபமா, நீ அழாதடா. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்கெல்லாம் உன் கூட தானே இருக்கோம். சுபா, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டிருப்ப. தயவு செஞ்சு நீ போன்ல பேசுறியா? அண்ணி, இத யாரோ பண்ணி அந்த பழைய அன்பரசி மேல போட்டிருக்காங்க. நான் எப்படி அன்பரசியை சந்தேகப்படுவேன்? நீ பேசு சுபா. ஹலோ சுபா, சுபா, நான் அண்ணன் இருக்கம்மா. உன் கூட எப்பவுமே இருப்பேன். போய் அவனை பொலங்கடா. அவன் யாருன்னு பாடுறா. ஐயோ, ஏப்பா வண்டி அப்படியே யூ டர்ன் போடுப்பா. திருப்பு, அப்படியே வண்டியை திருப்பு, வந்த வழியே திருப்பு. தப்பிச்சு போயிட்டான் அவன். கையில கடிச்சவனு இப்படி கோட்டை விட்டோம் மேடா. போறான் பாரு, சீக்கிரம் இறங்க. ஐயோ, நகை எடுத்துட்டு போறான் பாருங்க. ஐயோ, நகை எடுத்துட்டு போறான் பாருங்க. அம்மா, போறாமா? ஐயோ 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 ஐயோ, போறானே. நகையெல்லாம் போச்சு, எல்லா நகையும் போச்சு. போச்சு, எல்லா நகையும் போச்சு. இன்னைக்கு தங்க வைக்கிற விலைவாசி என்னன்னு உனக்கு தெரியுமாயா? அங்க கொஞ்சம் அமைதியா இரு. என்னத்தான் அமைதியா இருக்கிறது? உன்னை நம்பி இந்த வேலையை கொடுத்ததுக்கு அந்த ராயபுர ரவியை நம்பி கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு தீயா வேலை செஞ்சிருப்பான். எங்க தத்தி மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா உனக்குன்னு எங்க இருந்துதான் வந்து சேரானுங்களோ தெரியல. ச்சே.
இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேம்மா. நீ எதுக்குமே கவலைப்படாத. அன்பரசி இங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கா.